வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஃபினான்ஸ். மார்க்கெட், சில்வர், கிரிப்டோ கரன்சின்னு எல்லாமே இன்னைக்கு அடி வாங்கியிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 364 புள்ளிகள் சரிஞ்சு 23,587 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 1176 புள்ளிகள் சரிஞ்சு 78,041 நிறைவடைஞ்சிருக்கு. எல்லாமே டமால் தான். சார்ட்ட இதை பத்தி டீட்டெயிலா பேசிடுவோம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சிவி, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்ல செய்தி முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப மோசமா இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு முன்னால 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில ஏர்போர்ட்ல இருந்தேன் ஒரு பயணத்திற்காக. அப்ப ஒரு வெளிநாடு வாழ் இந்தியர் வந்து பார்த்தாரு. சார், நீங்களும் சிபியும் இந்த பண்ற ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு சார், கிறிஸ்பா ஒரு 10-12 நிமிடங்கள்ல இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படிங்கறத அழகா சொல்றாங்க, அதை கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. சோ நான் சொன்னேன், இதெல்லாம் ரைட்டு, உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இது நமக்கு ஒரு மேல அடுத்த கட்டத்துக்கு இந்த நிகழ்ச்சியை எடுத்து செல்வதற்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் ரொம்ப ஊக்கமளிப்பதா இருக்கு. அது உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீங்க சொல்லிட்டேன். நிச்சயம் சார். நம்ம பார்த்துட்டு இருக்க கேட்டுட்டு இருக்க நேர்களும் உங்களுடைய கருத்துக்களும் நீங்க வந்து பதிவு வைங்க. நானும் சார் வந்து தெரிஞ்சுப்போம். ஏன்னா நீங்க தான் வந்து இந்த ஷோ வந்து வழிநடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறத சொன்னதான் எங்களுக்கு புரியும். அதை நாங்க மேலும் மெருகத்துவம் மேம்படுத்துவோங்கிறத ஒரு உறுதியாவே சொல்றோம். நீங்க என்ன சார் மரண அடி? இல்ல, நம்ம எதிர்பார்த்ததுதான். மண்டே ஒரு சின்ன புல் பேக் ரேலி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இல்லைன்னா மோஸ்ட்லி டவுன்வர்ட் ட்ரெண்ட் தான்ங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அட்வான்ஸ் 958 பங்குகள் டிக்ளைன். அது மாதிரி 4 மடங்குக்கு மேல் 3 மடங்குக்கு மேல் 3000 பங்குகளுக்கு மேல வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. சோ அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா 1-3 அப்படின்னு இருக்கு. இதுல மும்பை பங்கு சந்தையில, தேசிய பங்கு சந்தையிலையும் பாத்தீங்கன்னா 555 பங்குகள் தான் அட்வான்சஸ், 2270 பங்குகள் டிக்ளைன். சோ 1-4 விலை அதிகரித்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக 4 பங்குகள் அதுக்கு மேல வந்து விலை குறைஞ்சிருக்கு. பிராடர் மார்க்கெட் இறங்கி இருக்கு. சோ ட்ரெண்ட் கண்டினியூஸ் டு பி வீக் as expected and critical support level நம்ம பேசணும் இல்லையா, 23,550 கிட்ட அல்லது 560 கிட்ட, அந்த இதை வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணல. இன்னைக்கு லோ பார்த்தா அந்த 550 கரெக்டா டச் பண்ணிருக்கு. 23,550.10 அப்படிங்கறத டச் பண்ணிட்டு மேல எழுந்துருச்சு. சோ வெள்ளிக்கிழமை நார்மலா கொஞ்சம் வீக்னஸ் ஜெனரலா இருக்கும். ஏன்னா 2 நாட்கள் சந்தை விடுமுறை. இன்னைக்கு நம்ம சந்தை முடிவடைந்த பிறகு அமெரிக்க பங்கு சந்தை துவங்கும். சோ அதுல என்ன கலாட்டா நடக்கும் தெரியாதுங்கிறதுனால கொஞ்சம் காஷியஸா இருப்பாங்க. அதனால கூட ஒரு ரெக்கவரி இல்லாமலேயே முடிஞ்சிருக்கலாம். சின்ன ரெக்கவரி தான் இருந்தது. பட் பாயிண்ட் என்னன்னா, அந்த 23,550 தொட்டிருக்கு. இது 2வது முறை இந்த ஒரு மாதம் 1.5 மாதத்துல தொட்டிருக்கு. டபுள் பாட்டம்னு சொல்லுவோம். இந்த டபுள் பாட்டத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்துக்கு திரும்ப மீண்டும் பழைய லெவலுக்கு போகணும். அப்படி போகலைன்னா ட்ரிபிள் பாட்டம் வரும் சில சமயம். 3வது முறை ஒரு சின்ன ஏற்றத்திற்கு பிறகு வரும், அல்லது இங்கிருந்து மேலும் ஒரு அதீத கீழ் இறக்கம், வேகத்துல இறக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாட்கள் ரொம்ப குரூஷியலான நாட்கள். இந்த 23,550 மீண்டும் தொடுகிறதா, அதுக்கு கீழே போகுதா அப்படிங்கறத பார்க்கணும். அப்படி ஒருவேளை நிகழ்ந்தால் புல் மார்க்கெட்டினுடைய தற்காலிகமாக ஒரு ஏண்டு கார்டு போட்டாங்கன்னு சொல்லலாம். பேர் மார்க்கெட்டினுடைய துவக்கம் ஒரு குறுகிய காலத்திற்காவது, ஓரிரு காலாண்டுகளுக்காவது இருக்கும். நீங்க பேர் மார்க்கெட் வரத்துக்கு 23,500 வந்தா பேர் மார்க்கெட் நீங்க ஒரு 87 பாயிண்ட் மட்டும் அதிகரிச்சு இன்னைக்கு முடிஞ்சிருக்கு சார். இல்லாட்டி இது பேர் மார்க்கெட் நீங்க ஏத்திருப்பீங்க. இல்ல, இது உத்தேசமான கணக்கு. ஒரு 50-100 பாயிண்ட்டுக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கலாம். அதனாலதான் நான் சொன்ன மாதிரி திங்கள் அண்ட் செவ்வாய் எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா செக்டோரல் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா செக்டாருமே வந்து இன்னைக்கு அடி வாங்கியிருக்கு. நேற்றும் அப்படித்தான் இருந்தது பார்த்தோம். முந்தா நாள் கூட 2 செக்டரை தவிர எல்லாமே அடி வாங்கி இருந்தது. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், NSE 100, 200, 500, நிப்டியில வந்து பாத்தீங்கன்னா மீடியா, மெட்டல், எல்லா செக்டர் அக்ராஸ் த போர்ட் எல்லாமே அடி வாங்கி இருக்குது. தொடர்ந்து 2வது நாள்ங்கிறதுனால ஒரு சென்டிமெண்ட் வந்து ரொம்ப வீக்காக துவங்கி இருப்பதாக காட்டுது. 2வது முறை இந்த ஒரு 1.5 மாசத்துக்குள்ள 2 மாசத்துக்குள்ள இது நடக்குது. சோ ஒரு குரூஷியலான ஒரு கட்டத்தை சந்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லாமே அடி வாங்கி தான் இருக்கு சார். நிப்டி நெக்ஸ்ட் 50ங்கிறது இன்னும் பலமா அடி வாங்கி கம்பேர் பண்றப்ப 1900 பாயிண்ட் கீழே கம்மியா இருக்கு. மத்ததெல்லாம் ஒரு 300 பாயிண்ட், நிப்டி பேங்க் 800 பாயிண்ட், இது மட்டும் பலமா அடி வாங்குறதுக்கு ரீசன் இருக்குங்களா சார்? 2.72% அதுல வந்து அதனுடைய இறக்கம் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அதுல வந்து ஒரு 4-5 பங்குகள் கணிசமான ஒரு இறக்கத்தை சந்தித்து இருக்கிறது. சீமென்ஸ் பங்கு வந்து 9% இறங்கி இருக்கு. அப்புறம் அதே மாதிரி LTI மைண்ட்ரிங்கிறது, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், பஜாஜ் ஹோல்டிங், ABB, லோடா, ஜொமேட்டோ, அதானி கிரீன், இது எல்லாமே 3-5% வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. காரணம் ஏன்னா அந்த காம்போசிஷன் வேற, நிப்டியோட காம்போசிஷன் வேற. சோ இந்த நெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இந்த நிறுவனங்கள் அதிகமா அடி வாங்கி இருக்குது. ஒரு முக்கியமான காரணம்.
இது வந்து நான் ரெகுலர் கரெக்ஷனா தான் ஒரு வீக் மார்க்கெட்ல தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அந்த பங்குகள் வந்து ஒரு ஒரு அடி வாங்கும். ஏன்னா இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து சீமென்ஸ் வந்து 52 வீக் ஹை வந்து 8129, லோ 3809 ரூபாய் 52 வாரத்துல. அந்த 3809 அந்த கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு கீழே இருந்தது 8000 ரூபாய்க்கு மேல போயிருக்கிறதுனால இப்ப இந்த 7705 ஒரு பெரிய வீழ்ச்சியா எடுத்து 9% விழுந்துருச்சு அப்படின்னா அதனுடைய ஏற்றம் பாத்தீங்கன்னா 2 மடங்கு ஆயிருக்கு. இந்த ஓராண்டுக்குள் அது வந்து 2 மடங்குக்கு மேல் அதிகரித்து இருக்கிறது. சோ அதுல இருந்து ஒரு 9% விழுகிறதுங்கிறது ஒரு இயற்கையான ஒரு கரெக்ஷனா தான் நான் பாக்கிறேன். எப்பயுமே மார்க்கெட் இறங்குறப்ப இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு சரியான தருணம்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க சார். ஆமா, இது சரியான தருணமா முதலீட்டாளர்களுக்கு பங்குச்சந்தை இறங்கிட்டே இருக்கிறது, இதுல நீங்க பணம் போடலாம் அப்படிங்கிறது? நிச்சயமா நம்ம வந்து நம்ம வந்து அரசியலை ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்தோம்னா, ஏன்னா அரசியல்வாதிகளால் பங்குச்சந்தை ஏறுதாங்கிறதெல்லாம் கிடையாது கணக்கு. ஓகே, நம்ம இந்தியர்கள் அதிகமா வாங்குறாங்க, கன்சியூம் பண்றாங்க, நிறைய செலவு செய்யறாங்க. அதனால வந்து இந்திய பங்குச்சந்தை நிறுவனங்கள் வந்து செழிப்பா இருக்குது, அவங்க வந்து வளர்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில மட்டும் நம்ம பார்த்தோம்னா, இந்த கன்சம்ஷன் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தோம்னா தற்காலிகமான செட்பேக்ஸ் அப்பப்ப இருந்தா கூட இடைக்கால அடிப்படை நீண்ட கால அடிப்படையில நம்ம பங்குச்சந்தைங்கிறது அடுத்த 5 to 10 ஆண்டுகள்ங்கிறது மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை காணப்போகிறது என்கிறதுல சந்தேகமே கிடையாது. அந்த நம்பிக்கை இருக்கவங்க வந்து இந்த மாதிரி இறங்குறத வந்து வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம். என்ன நம்ம எந்த நல்ல பங்குகளை திரும்பவும் போய் வந்து நம்ம வந்து நல்ல ப்ரொமோட்டர் இல்லாத அல்லது 8 ரூபா இருக்க ஷேர் 80 ரூபாய் ஆயிடும் அப்படின்னு நம்பி வாங்குறது, 500 ரூபாய் இருந்த ஷேர் வந்து 100 ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னா 200 ரூபாய் போகாதா அப்படிலாம் அந்த மாதிரி குருட்டாம் போக்குல வாங்கக்கூடாது. நல்ல ஹோம்ஒர்க் பண்ணி நல்ல ப்ரொமோட்டர்ஸ் நல்ல தொழில் வாய்ப்புள்ள நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அது இந்த விலைக்கு வந்து வாங்குறேன்னு ஒரு இலக்கு வச்சுக்கணும். இந்த மாதிரி சந்தையில இறக்கத்தின் போது அந்த விலை வரும். நம்ம எதிர்பாராத நிகழ்வுகள் வந்து அந்த விலையை கொண்டு வரும். நார்மலா அந்த விலை கிடைக்காது. ஆனா இந்த விலை கிடைக்கும் பொழுது அப்ப போய் நம்ம சந்தேகப்படக்கூடாது. எல்லாமே இறங்கி போச்சு, இதுவும் இறங்கி போச்சு, வாங்கலாமா வேண்டாமான்னு அந்த புத்திக்கு போயிட்டோம்னா அப்ப நம்ம வாங்க மாட்டோம். இன்வெஸ்டே பண்ணாம கையில பணத்தை வச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். சோ அப்படி சந்தேகம் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணலாம்னா, நம்முடைய 100 ரூபாய் இருக்குன்னா அதை 10 ரூபாய் பிரித்து அடுத்த 10 மாதங்கள்ல அல்லது ஒரு வருஷத்துல அதை மெல்ல மெல்ல முதலீடு செய்யறதுல தவறில்லை. எஸ்ஐபி முறையில பங்கு சந்தையில நல்ல பங்குகள்ல முதலீடு செய்யலாம், தப்பு இல்லை. அதற்கான ஒரு வாய்ப்பு அடுத்த வாரத்திலிருந்து துவங்கலாம்னு நான் நினைக்கிறேன். 2 மாதங்களுக்கு முன்பு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு சில பங்குகள்ல. ஆனால் அதற்கு பிறகு சந்தை அதிகரிச்சிருச்சு. இப்ப திரும்ப அந்த மாதிரியான வாய்ப்பை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மார்க்கெட் எப்படி அடி வாங்கிச்சோ அதே மாதிரி சில்வரும் அடி வாங்கியிருக்கு. அதுக்குதான் ரீசன் இருக்குங்களா? கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருக்கு? சர்வதேச சந்தையில வெள்ளியும் பிட்காயின் ரெண்டுமே அடி வாங்கியிருக்கு, தங்கமும் அடி வாங்கியிருக்கு. பட் தங்கத்தை விட அதிகமா வெள்ளியும் பிட்காயினும் அடி வாங்கியிருக்கு. ஏன்னா தங்கத்துக்கு ஒரு இன்ஹெரண்டான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, கவர்மெண்ட் சப்போர்ட். பல நாடுகள் வந்து அவங்களுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க. அதனால அதனுடைய அடி கொஞ்சம் குறைவா இருக்கும் எப்போதுமே. பட் வெள்ளிக்கு அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்ட்ரி, ஒரு தேசத்தினுடைய ஒரு ஃபெடெக்ஸ், அவங்களுடைய ஃபெடரல் ரிசர்வோ அவங்க வாங்குறது கிடையாது, மத்திய வங்கிகள் வாங்குறது கிடையாது. சோ வெள்ளி பாத்தீங்கன்னா $32 வரைக்கும் போனது 2 மாதங்களுக்கு முன்பு. அங்கிருந்து 10%, 15%, 12% அடி வாங்கியிருக்கு. இப்ப 29 கீழே வந்துருச்சு, $28.85 அப்படின்னு இருக்கு. இங்கேயுமே பாத்தீங்கன்னா வெள்ளி வந்து ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்பு கூட 93,000 ரூபாய் கிட்ட பார்த்தோம். அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபாய் கிட்ட இறங்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு 7%, 8% இறங்கி இருக்குது. 87,000 கீழே வந்திருக்குது வெள்ளி. நிச்சயமா இது வந்து புல் மார்க்கெட் கிளியரா ஓவர் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமாக அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன் தனிப்பட்ட முறையில. பட் தங்கத்தினுடைய விலை கணிசமா இறங்காததுனால இன்னும் இது ஒரு தீர்மானத்துக்கு வர முடியல. தங்கத்தினுடைய விலை இன்னும் 75,000 மேலதான் இருக்கு. எம்சிஎக்ஸ் சந்தையில வந்து ஒரு 24 கேரட் தங்கத்தினுடைய விலை பிப்ரவரி மாத ஒப்பந்தம் 75,750 இருக்கு. அது 75,000 கீழே வந்து 71, 72 அளவுக்கு வந்தாதான் பேர் மார்க்கெட் செட் ஆயிருக்குன்னு நம்ம உறுதியா எடுத்துக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் இது ஒரு புல்லிஷ் மார்க்கெட்ல ஒரு ஹெல்த்தி கரெக்ஷனா தான் தோணுது. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விதிவிலக்கா இருக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். பிட்காயின் கிராஷ் ஆனதுக்கு 9% மட்டும் இன்னைக்கு இறங்கி இருக்கு சார். ஏதாவது ரீசன் இருக்குங்களா? எப்படி அது வந்து அதிவேகத்துல அதிகரித்ததோ 1,03,000, 1,05,000 இப்படி தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போனது. அதற்கு எப்படி எந்த விதமான காரணமும் இல்லையோ அது மாதிரி இதுக்கு எந்த விதமான காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விதமா பாத்தீங்கன்னா ஒரு காரணம், நிறைய விற்க ஆரம்பிச்சிருக்காங்க அல்லது வாங்குவது குறைந்திருக்கிறது, டிமாண்ட் குறைஞ்சிருக்கு. அப்ப அது ஏன் அப்படிங்கிற காரணம் வரும் பொழுது அமெரிக்காவுல வந்து அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்திலேயே வந்து அவங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு இருக்கு. ஒரு கருத்து ஒருமித்த கருத்து இல்லைங்கிறது தெரிகிறது. என்னன்னா அமெரிக்கா இப்ப ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அவர் எலான் மஸ்க் எல்லாம் வந்து கிரிப்டோவை வந்து ரொம்ப பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்றாங்க. பிட்காயின் ஸ்பெசிபிக்கா இல்ல, கிரிப்டோ சப்போர்ட் பண்றாங்க. அவர் அதன் அடிப்படையில
அவர் வந்து ஒரு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு வந்து ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் கிரியேட் பண்ணணும். எப்படி வந்து ஒரு நாடு அந்நிய செலாவணி கையிருப்பை வந்து அமெரிக்க டாலர்கள்ல வச்சிருந்தது, ரிஸ்க்னு சொல்லி கொஞ்சம் தங்கத்திலயும் வச்சுக்கிறாங்க, கொஞ்சம் அமெரிக்க டாலர்லயும் வச்சுக்கிறாங்க சைனா இந்தியா எல்லாம். அது மாதிரி இது பிட்காயினை வச்சு நம்ம ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு ப்ரொபோசலை சொன்னாரு. யூரோப்ல நிறைய கண்ட்ரிகள் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் அவர் சொன்னாரு. பட் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க ரிசர்வ் வங்கி பெடரல் ரிசர்வ் சேர்மன் ஜெரோம் பவல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரியான எஃபர்ட்ல நாங்க எங்களை இன்வால்வ் பண்ணிக்க விரும்பல. இந்த மாதிரி பிட்காயினை சேர்த்து வைக்கிறது, அதை வச்சு ஒரு ரிசர்வ் உண்டாக்குறது, இதுல எல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு நம்பிக்கை இல்லை. நாங்க வச்சு சட்டப்படி வச்சுக்கவும் முடியாது இன்னைக்கு தேதிக்கு. ஒருவேளை மாத்தினாலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவருடைய தனிப்பட்ட கருத்தை அதனுடைய தலைவரா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ங்கிற கான்செப்டை வந்து அவர் வந்து ஒப்புக்கொண்ட மாதிரியாக இல்லை. சோ அந்த கமெண்ட் வந்து மார்க்கெட்ல வந்து வலுப்பெற்றிருப்பதாக தெரிகிறது. சோ அதன் காரணமாக கூட ஒருவேளை அந்த ரூமர் முதல்ல இருந்துதான் இது அதிகரிச்சிருந்திருக்கலாம். அந்த ரூமரை இவர் வந்து கிளாரிஃபை பண்ணிருக்கிறதுனால கூட இப்ப இறங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி டாடா ஸ்டீல் நிறுவனத்து மேல நெதர்லாந்து அரசாங்கம் பெனால்டி போட்டிருக்காங்க. எதனால இந்த பெனால்டி வந்து போடப்பட்டிருக்கு? இதனால டாடா ஸ்டீலோட பங்குகள் விலை வந்து குறையுமா? ஒரு டெம்பரரி சின்னமா செட்பேக் நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிரைஸை விட்டுருங்க, கிரெடிபிலிட்டி செட்பேக் அல்லது ரெப்புடேஷன் செட்பேக்னு வச்சுங்க. ஏன்னா டாடா ஸ்டீல்ங்கிறது வந்து அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஹைலி எத்திக்கல் இது கார்பரேட் கவர்னன்ஸ் இதெல்லாம் இருக்காங்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு செய்தி அவங்களுடைய டச் யூனிட்ல வந்து அவங்களுடைய எமிஷன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டு என்ன ஒரு டிசைரபிள் ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதை விட அதிகமா இருக்கு. அதனால வந்து அவங்க வந்து ஒரு நெதர்லாண்ட்ஸ்ல வந்து பெனல்டி போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது டாடா சரி செய்து விடுவார்கள் நான் நினைக்கிறேன். இதுல எங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்தது, எதனால இப்படி நடந்ததுங்கிறது நமக்கு முழு விவரம் தெரியல. சோ நிச்சயமா இது ஒரு டெம்பரரி செட்பேக். மோர் தேன் த பிரைஸ் ஆர் கம்பெனியுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கறதுல எல்லாம் வந்து பெரிய பாதிப்பு இருக்கும்னு நான் நினைக்கல. ஒரு ரெப்புடேஷனல் செட்பேக். அது என்னன்னா, இது தொடர்ந்தால், ஏன்னா இது சரி செய்துட்டா பிரச்சனை இல்லை, பட் இது தொடர்ந்தால் வந்து அவங்களுக்கு கொடுத்த பெர்மிட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட பிளான்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பெர்மிட்டை வித்ட்ரா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அது மாதிரி வந்தா அவங்களுடைய உற்பத்தி குறையும். அப்ப அதனால அவங்க வந்து அந்த எமிஷனை கட் டவுன் பண்ணணும். அதுக்குள்ள விஷயங்களை அவங்க செய்வாங்கன்னு நான் நம்புறேன். ஃபைன் சார், தேங்க்யூ சோ மச் சார். மார்க்கெட், கிரிப்டோ, சில்வர் ஃபுல்லா நெகட்டிவா தான் இருந்தது இன்னைக்கு. ஏன் அதை அப்படி பாக்குறீங்க? ஒரு நீங்க வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பொருளுடைய மதிப்பு கணிசமாக குறையும் பொழுது அப்ப அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இல்ல ஒரு மோசமான விஷயமா? நல்ல விஷயம் தான் சார். ஆனா ஏற்கனவே வாங்கி வச்சதெல்லாம் குறையறப்ப கொஞ்சம் வந்து அடடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல சார். நியாயம் தான். அதுதான் நிறைய பேருடைய ரியாக்ஷனுக்கு காரணம். கரெக்ட். சரிங்க சார், விடுங்க சார். திரும்பி மண்டேல இருந்து அந்த பேர் மார்க்கெட் வந்துச்சுன்னா நம்ம முதலீடு பண்ணி போட்டதை எடுத்துக்கலாம் சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. நன்றி. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.